நேத்து நான் வீடியோக்குள்ள பிரைஸ் செக்ஷன் பார்த்தீங்கன்னா, இங்கன எக்ஸாக்ட்லியா இருந்துச்சு. அப்போ நான் சொல்லியிருந்தேன், இந்த பிரைஸுக்கு வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இல்லாட்டி இந்த பிரைஸ் செக்ஷனுக்கு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு லாங் ட்ரேட் ஒன்னுக்கு என்டர் ஆகலைன்னு. இங்கன பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு எந்த கன்ஃபர்மேஷன் ஒரு கால 15 மினிட்ஸ்ல எதுலயுமே இருக்கல. டைரக்ட்டா பண்ணி வந்து இங்கன 15 மினிட்ஸ்ல புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் ஒன்று இருந்துச்சு. எங்களுக்கு அதுலேருந்து தான் பவுன்ஸ் ரீடெஸ்ட் ஒன்று இருந்துச்சு. அப்போ நீங்க நேத்து வீடியோ ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா இந்த பிரைஸ் செக்ஷன்ல லாங் என்டர் ஆகியிருக்கணும். நேற்று நீங்கள் அந்த லாங்க்கு என்ட்ரு இருந்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் டார்கெட் 0.7 செகண்ட் ப்ரைஸ் டார்கெட் 98,900.5. இன்கேஸ் நீங்கள் அந்த ட்ரேட் நேற்று மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட நெக்ஸ்ட் ட்ரேட் செட்டப் எப்படி இருக்குன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோட 1 ஹவர் சார்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகிருக்கு. இங்கே ஏன் சொல்கிறேன்னா கிளியராக பார்த்தீங்கன்னா இங்கே லோ ஹைஸ் க்ரியேட் பண்ணிட்டு வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு இந்த கேண்டில்ஸால். அப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு செய்யக்கூடிய விஷயம்னா ப்ரைஸ் செக்ஷன் பண்ணிய வர டைம் எக்ஸாக்ட்லி 96,806.6 96,187.1 அப்புறம் இந்த ஃபுல் ஜோனும் உங்களுக்கு மார்க் பண்ணிட்டு மானிட்டர் பண்ணிருக்கலாம். உங்களுக்கு 15 மினிட்ஸில் எதுவும் புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் எதுவும் கிரியேட் ஆகுது இல்லாட்டி 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் எது எடுக்கணுமான்னு. எனக்கு 15 மினிட்ஸ் கன்ஃபர்மேஷன் எது எடுக்கணும்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் டார்கெட் பண்ணி லாங் ட்ரேடுக்கு என்ட்ரு ஆகக்கூடியதாக இருக்கும். அப்படி இன்கேஸ் ப்ரைஸ் ஆக்ஷன் அதுலேருந்து ரிஜெக்ட் ஆகி பணியாக வந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் இந்த 2 ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் இருக்குது. இங்கே ரெண்டும் உங்களுக்கு பிரேக் ஆன பிறகு பேரிஷ் டெஸ்ட் எதுவும் பேரிஷ் ரீடெஸ்ட் எதுவும் இருக்கான்னு பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு ஆன ஷார்ட்டுக்கு என்ட்ரு ஆகணும். ஆனால் ஷார்ட்டுக்கு என்ட்ரு ஆகுது இப்போ ரொம்ப கன்சர்னிங். உங்களுக்கு சரியாக கன்ஃபர்மேஷன் இல்லாட்டி ஷார்ட்டுக்கு என்ட்ரு ஆகுனா இப்போதைக்கு நீங்கள் பார்த்து இருக்க வேணா இந்த ப்ரைஸ் செக்ஷனில் லாங் இந்த ப்ரைஸ் செக்ஷன் லாங் ரெண்டுலேயும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா லாங் ட்ரேடுக்கு என்ட்ரு ஆகலாம். நாங்கள் எத்தீரியம் ட்ரேட் பீடு பார்த்தோன்னா நான் நேற்று பேசக்குள்ளே ப்ரைஸ் செக்ஷன் எங்கே இருந்துச்சு அப்போ நான் கிளியராக சொல்லியிருந்தேன். உங்களுக்கு திருப்பி இங்கே நான் ரீடெஸ்ட் பண்ண வந்துச்சுன்னா உங்களுக்கு லாங் ட்ரேடுக்கு என்ட்ரு ஆகணும்னு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அந்த ப்ரைஸ்லேருந்து தான் பவுன்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் எத்தீரியமும் இன்னும் வேலிட் தான். 15 மினிட்ஸ் வந்து பேரிஷ் சைடுக்கு டேர்ன் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள் இந்த ப்ரைஸ் செக்ஷன் திருப்பி வந்து உங்களுக்கு 15 மினிட்ஸில் கன்ஃபர்மேஷன் அடிக்கணும்னா எத்தீரியம்லேயும் உங்களுக்கு லாங் ட்ரேடுக்கு என்ட்ரு ஆகலாம். ஆனால் எத்தீரியம் டார்கெட் வந்து ஒரு லாங் டேர்ம் உங்களுக்கு நீங்கள் லெவரேஜ் பொசிஷன் ஸ்மால் லெவரேஜ் பொசிஷன் உங்களுக்கு என்ட்ரு ஆனாலும் பரவாயில்ல இல்லை ஸ்பாட்டில் நீங்கள் பை பண்ணி வச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டே இருக்குது 4,027.1. ஸோ நீங்கள் இந்த ப்ரைஸ் செக்ஷன் உங்களுக்கு சரியாக பொசிஷன் ஒன்று பில்ட் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் ஒன்று போகக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி சண்டே நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்க்கு இப்போதைக்கு எந்த மேஜர் நியூஸும் இல்லை. இப்போ நாளைக்கு மார்னிங் இல்லாட்டி நாளைக்கு ஈவினிங் மாதிரி ஏதாவது நியூஸ் ஒன்று வந்தால் தான் இது பெரிய டம்ப் ஒன்றுக்கு எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா டெக்னிக்கலாக பார்க்கணுன்னா இங்கே எந்த பெரிய டம்ப்பும் வரதுக்கான சான்சஸ் குறைவு. அப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக உங்களுக்கு இந்த ஜோன்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் லாங் ட்ரேடுக்கு என்ட்ரு ஆகக்கூடியதாக இருக்கும். வேறு எது காயின்ஸ் உங்களுக்கு அனாலிசிஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். திருப்பி நாளைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் திருப்பி மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.